இல்லாமல் பாரத பெற வேண்டும் பாரதத்தவன் பக்கஹரி அவன் ஹரிக்கு வேண்டும் பஞ்சபின்பரே இல்லாமல் பாரத பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளைக்கு நாள் போக அருள் வேண்டுமே உந்தன் அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே முருகா அருள் வேண்டுமே அருள் வேண்டுமே. நான் எங்க பிறந்தேன் என் நாடு என்ன ஏன் நகரம் என்ன இதை எடுத்து உரைக்கின்றேன் மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமலை ஒத்தக்கடை அருகிலுக்கு சிட்டாம்பட்டி சிட்டாம்பட்டி பக்கத்துல சக்கம்பட்டிங்கிறது ஊராட்டம் இருந்தாலும் எனக்கு ஒரு மனைவி உண்டு இருந்தாலும் என் மாமா மைத்திரோட அனைவரும் சேர்ந்து என் தாய் மாமா சேர்ந்து அனைவரும் சேர்ந்து எனக்கு ஜாதகம் அடித்து பார்த்து எனக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள் எப்படி தெரியுமா என்னோட மனைவி பேரு செம்பாய் 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 எனக்கு திருமணம் வைக்கும் பொழுது 25 வயசு என் மனைவிக்கு 20 வயது அப்படி திருமணம் வைக்கும் பொழுது இருந்தாலும் என் மனைவி மேலே நான் ஆசை கொண்டேன் அவளோ என்ன ஆசை கொண்டா இருந்தாலும் என் மனதுக்குள்ளே ஒரு ரோஜா பூ தோட்டமே வளர்த்திருக்கின்றேன் எப்படி தெரியுமா எப்படி ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ காற்றில் ஆடோ தனியாக என் பாட்டு மட்டோ துணையாக ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ காற்றில்லாடோ தனியாக என் பாட்டு மட்டோ துணையாக ரோசா பூ சின்ன ரோசா பூ மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்னை வைத்தே மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்னை வைத்தே உசுருக்குள் கோவில் கட்டி உன்னை கொலு வச்சு கொண்டாடினே மலராஜா தானே வந்தாதா உன்னை நினைச்சாலே பூவாசந்தா பாதே மேலே பூத்திருப்பு கையிறேகே போடு சென்றிருப்போ ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ ரோசா பூ சின்ன ரோசா பூ கண்ணாடி பார்க்கையிலே ஆடி முன்னாடி ஓமோகமா கண்ணாடி பார்க்கையிலே அங்கு முன்னாடி ஓமோகமா கண்ணோடி தூக்கையிலே ஆடி கலவல்ல ஒன்றெடுப்பு தெய்வக்கோ நெட்டி சுருங்காம ஒன்று கொடையாக மாறட்டுமா மலரேல் தீபோ எட்டி வப்பே ஒன்ன மனமோல் மனசா காட்டி வப்பே ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ காற்றில் ஆடோ தனியாக என் பாட்டோ மட்டோ துணையாக ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ காற்றில் ஆடோ தனியாக என் பாட்டோ மட்டோ
துணையாக அப்படி எனக்கு மாமமைக்கிற அனைவர் கூடி எனக்கு திருமணம் வைக்கும் பொழுது எனக்கு சில காலமாக குழந்தை வைக்கவில்லை. அந்த மதுரை மீனாட்சி அம்மா கோயில் சென்று மதுரை மீனாட்சி அம்மா எங்களை குழந்தை இல்லை எங்களை குழந்தை கொடுக்க வேண்டும் சொல்லி வரமா வரவன் தவமா தவறு வந்து எனக்கு அருளாக எனக்கு என் மனைவிக்கு பிறந்தவன் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமியை சிறு சிறப்பமா வளர்த்து வைக்கின்றோம் இந்த நாட்டு மக்களுக்காக. இருந்தாலும் என்னோட தொழில் தேவராட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், மானாட்டம் இப்படி சொல்லக்கூடிய நானா ஒரு ஒயிலாட்ட வாத்தியார். அது மட்டுமில்லை ஒரு செலம்ப சுத்து வாத்தியாராக நான் வாங்கிட்டு இந்த ஊருள்ள மக்களுக்கெல்லாம் நானோ ஒயிலாட்ட வாத்தியாராக மறுகிறேன். இருந்தாலும் என்னோட ஆட்டங்கள் எப்படி எப்படியோட ஆட்டங்கள் எப்படி எப்படி எடுத்து வைக்கின்றேன். அப்படி ஆட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது சின்ன பார்த்தா சின்ன ஜெருசலாம் ஒயிலாட்ட வாத்தியார் வருகிறாரு பார்த்தாயா இந்த வழிபாக்கமா சென்று வந்தா இந்த வழிபாக்கமா சென்று வரும் போது இதோ ஒயிலாட்ட வாத்தியார்கள் வந்து கொண்டிருக்கிறாரு பார்த்தா சின்ன சிறிய குழந்தைகளை ஓடி வந்து எனக்கு காலை கட்டி விட்டார்கள். ஆமா எப்படி எப்படி எனக்கு ஆன பலம் ஒத்தக்கரே ஆன பலம் ஒத்தக்கரே எனக்கு அறியிருக்கே சிட்டம்பட்டி ஆன பலம் ஒத்தக்கரே ஆன பலம் ஒத்தக்கரே எனக்கு அறியிருக்கோ சிட்டம்பட்டி சிட்டம்பட்டி பக்கத்திலே சிட்டம்பட்டி பக்கத்திலே ஆனா சக்கம்பட்டி எனது ஊரே சக்கம்பட்டி பக்கத்தே சக்கம்பட்டி பக்கத்தே ஆனா சோதுமணி பிரேமன அடடா அனமலை அடடா தக்கரே தக்கரே அடிகளுக்கு எனக்கு சக்கம்பட்டி
அப்படி வாழ்ந்து வருகின்றேன். அப்படி வாழ்ந்திருக்கும் போது எனக்கு ஒரு நம்பர் இருக்கின்றான். அவன் பேரு முத்துராஜா. முத்துராஜா சொன்னா அவன் அழகை பார்த்தது இல்லையே, அவன் ஆட்டத்தை பார்த்தது இல்லையே. எனக்கோ இது சேதுபதி தேவனுக்கு அவன் ஆட்டமே கொடுத்தான். சரி, இப்படித்தான் ஒயிலாட்டாடானு, இப்படிதான் மயிலாட்டாடானு, இப்படிதான் சிலம்பாட்டாடான்னு சொல்லி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, அவனை வர சொல்லணும். எப்படி தெரியுமா? எப்படி? முத்துராஜா ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். அடடா சின்ன சின்ன நீதான் நடந்து ஓடி வர முத்துராஜா. அப்படி இருக்கும்போது என் நண்பன் ஓடி வர அழகு அப்படி கொஞ்சம் அழகு இருந்தாலும் என் மனைவியை பார்த்து பல நாட்களை ஆகிவிட்ட காரணத்தினால் இப்படி ஊர்காட்டலே தேவராட்டம் ஒயிலாட்டம் மாநாட்டம் ஆடிக்கொண்டிருந்தேன். இருந்தாலும் என் மனைவிக்கு தூது விட வேண்டும். கண்டிப்பா. எப்படி விட வேண்டும் தெரியுமா? என் மனைவிக்கு எப்படி தெரியுமா தூது விட வேண்டும் தெரியுமா? பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதோ கேட்டாயோ, துள்ளி விழும் வெள்ளலையோ, நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதோ கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையோ, நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தே நீ பாடுவது கேட்டாயோ, புள்ளிவிலோ வெள்ளலையோ, நீ தூது செல்ல மாட்டாயோ. கொத்துங்கிளி இங்கிருக்க கோவைக்கோளும் அங்கிருக்க, கொத்துங்கிளி இங்கிருக்க கோவைக்கோளும் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையோ, நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. தத்தி வரும் வெள்ளலையோ, நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டே பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையோ, நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. இளவாரம் கண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவளை கை முழிச்சு இரவெல்லாம் கண்முழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனச நான்
ஓசையிடும் பூங்காற்றே என்னிடம் ஓடி போய் சொல்லிவிடு பாட்டுக்கு பார்த்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ உன்னிடம் நீங்க தோடு சொல்ல மாட்டாயோ என் முத்துராஜா அழைக்க வேண்டும். நண்பா முத்துராஜா சீக்கிரம் ஓடி வர வேண்டும், சீக்கிரம் ஓடி வர வேண்டும். இந்த பாடலை பாராட்டி அஸ்மா ஐயனூர் ரெங்கன் பெயிண்டர் ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அடுத்தபடியாக இந்த பாடலை பாராட்டி கஸ்பா ஐயனூர் ஜி சண்முகம் மாமா அவர்களும் கஸ்பா ஐயனூர் ஜி காளிமுத்து அவர்களும் இணைந்து அன்பளிப்பு எனக்கு அன்பளிப்பு கொடுத்த நபர்கள் அவர்கள் குடும்பம் பட்டி பெருகணும், பால் போன பொங்கலும் காலியம்ம வாசல்லை அவர்களுக்கு ஏழு குடும்பம் எந்த முறையாக பால் போன வங்கி வாழ செல்வா வாழ வேண்டும் வளர வேண்டும் மாத்திக்கிட்டு நன்றி அறிவித்த வணக்கம். Thank you.
செய்த நண்பா என் பிறப்பே நண்பா கோடி சரணமோ செய்த நண்பா முத்துராஜா சில தினங்களாக 3 நாட்களாக என்னை விட்டு எங்கு சென்றிருந்தாய் நண்பா நண்பா தாங்களை தேடி வீட்டிற்கு வருவது காட்டிற்கு போவதும் என்னுடைய வளப்பாக இருந்து வருகின்றோம். உண்மைதான். ஏனென்றால் தாங்கள் சிறு வயதில இருந்து ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டோம் என்பது ஊருக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியும். உண்மைதான். நம்ம சிறு வயதில இருந்து சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் ஆடி கொடுப்பதை இந்த நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற காசை வைத்து தங்களுடைய பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பெஞ்சாதி எல்லாம் காப்பாற்றி வருவது வழக்கம் அல்லவா? உண்மைதான். அப்படி இருந்துட்டாலும் இப்பொழுது தாங்களுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். அப்படியா? அப்பொழுது தங்கள் மனைவி என்ன தெரிவித்தால் தெரியுமா? என்ன சொன்னாங்க? இங்க அங்கும் இங்குமா உலாவில் கொண்டு சம்பாதித்து கொண்டு இருந்தாலும் சரி, ஆனால் இப்பொழுது சின்னஞ்சிறு வயதானவன் அது மகன் வெள்ளைச்சாமி இருக்கான் அல்லவா? உண்மைதான். அவனுக்கு 5வது பிறந்த நாள் என்று காண வேண்டும். அப்படியா? ஆமா. அதனால் பிறந்த நாளுக்கு செல்வோமா அல்லது மாடு பிடிக்க ஜல்லிக்கட்டுக்கு போவோமா? மாடு பிடிக்கவா? எங்க மாடு பிடிக்கிறது தெரியாதா? தெரியாது. இன்னைக்கு அலங்கார ஜல்லிக்கட்டு அல்லவா? அப்படியா? உண்மைதான். இன்னைக்கு தை மாசம் 5ஆம் தேதி அல்லவா? ஆமா, நான் மறந்து விட்டேன். தை மாதம் 5ஆம் தேதி என்றால் அலங்கார ஜல்லிக்கட்டு என்பது வழக்கம் அல்லவா? அப்படியா? இருந்தாலும் நண்பா, நேத்து குடிச்ச கல்லு குடி போதையில மறந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா, கல்லு குடிச்ச போதையில கஞ்சா தூள் சேர்த்து திரைக்கு அடிச்சோன்னே மயக்கமாய் கீழே விழுந்துட்டீங்க. ஆமா நண்பா. நண்பா, இப்ப பிறந்த நாள் கொண்டாடணும்னா திரைக்கு ஆமா அடிச்சிருப்பீங்க. அடிச்சிருப்பா. இன்னைக்கு பிறந்தநாள் விழா காண போக வேண்டும். பிறந்த நாளா? ஆனால் பிறந்தநாள் விழாவுக்கு தங்களுடைய மகனுக்கு பிறந்தநாள் விழாவை காண போக வேண்டும் என்றால் எப்படி போகணும்? நம்மளிடம் காசு பணம் வேண்டும் அல்லவா? உண்மைதான். ஏன்னா சும்மா போனோம்னா நல்லா இருக்காது. தாங்கள் விட்ட பிள்ளை என்னைய விட்டு தள்ளுங்க. உங்களை பார்த்தா என்ன அப்பா சும்மா வந்திருக்காங்க, ஒரு துணிமணி கூட எடுத்துட்டு வரலையே. ஆமா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறது குறைஞ்சபட்சம் 2000-3000 செலவாகுது. நம்ம ஒரு 1500 ரூபாய் பிள்ளை கையில கொடுத்தா அவங்க செலவு பார்ப்பாங்க. ஆமா, 1000 தான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பஞ்சாயத்து பிள்ளைகளுக்கு நீங்க சரியான முறையில காசையும் எல்லாத்தையும் பொருளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம மேல தனி பாசமே இருக்கும். கண்டிப்பா. என்ன அதனால
இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு செல்ல வேண்டும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போக வேண்டும் என்றால் பிறந்தநாள் விழா காண்பதற்கு முன்பதாகவே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சென்று விட வேண்டும். அப்படியா? போகலாமா? இருந்தாலும் நண்பா, நம்மளும் இந்த நமக்கு தெரிஞ்ச ஆட்டங்கள் தேவராட்டம், ஒயிலாட்டம், மானாட்டம், மயிலாட்டம் சொல்லக்கூடிய நாங்க 64 கலையில கத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த மக்களுக்கு முன்பாக 4 ஆட்டங்கள் ஆடிட்டு தான் செல்ல வேண்டும். செல்வோமா? ஆமா. சேதுபதி சிங்கமாரா, அடடா சிங்கமாரா, 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 சின்ன சின்ன சிறுவதி நடை நடந்து நடை நடந்து சிங்கமா சிறுவதி அறிவாரா ஆடி பாடுனா மட்டும் பத்தாது. நமக்கு கஞ்சா குடி இல்லன்னா, உண்மையாலுமே சாராயம் இல்லன்னா நம்ம வண்டி செல்ஃப் எடுக்காது. ஆமா, அதான் உண்மை. அவர் கொடுப்பாருங்க ஒரு நாளைக்கு 2.5 குடம். ஆமா, வண்டி செல்ஃப் எடுக்கிற மாதிரி. ஆமா, செல்ஃப் எடுக்காது. இருந்தாலும் அதனால நம்பா சரி, ஒருங்காம்பட்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு மாடி பிடிக்க போலாமா? இருந்தாலும் யாரோட மாட்டை பிடிக்க போறோம்? ஏய்யா, ஒருங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போய் பார்ப்போம். ஜல்லிக்கட்டுக்கு மாடிவாசல் வந்து விட்டோம் நண்பா. அதுதான் பாடிவாசங்க. ஆமா, பார்த்தா மாட்டுகள கொம்பு ஊசியா இருக்குது. மாடு கொம்பு ஊசியா தயார். எனக்கு பயமா இருக்குது. சேதுபதி, இதனால் வரையிலும் சரி, நீ புடிச்ச மாடு கூட மொட்டு முண்டையாட்டு இல்ல. காரணம்னா வரும்பொழுது ஒண்ணு கேட்டுருவிய, எப்பவுமே ஒரு பாட்டில் கல்லும் ஒரு பாயிட்டு கஞ்சா தூள் வாங்கிட்டு வருவேன். நான் குடிச்சுக்குவேன், குடிச்சுதான் மாட்ட பிடிப்பேன். இதுக்கு எதுவுமே இல்லாம சும்மா மாட்ட போடுறான்னு எப்படி தெரியுமா? எப்படி கஞ்சாவும் கல்லு தண்ணியும் கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுப்பேன். நம்ம குடிச்சு விட்டு குப்பை கடிச்சு படுத்துக்கலாம். எக்கால் வந்து பிறந்த நாள் விழாவுக்கு சும்மா போக மாட்டோம்னு சொல்லிட்டு வர மாட்ட பூரா புடிச்சு பணத்தை பூரா நீ வாங்கிட்டு போலாம்னு பாக்குறேன். இல்ல நம்பா, கைகாலெல்லாம் ஆடுது, கிட்டு கிட்டு ஆடுது. அவர் எல்லாரும் போதையில இருக்கிறவரு. ஆமா, உனக்கு கைகால ஆடுறதுல என் கம்பியை பிடிச்சுக்கவே. உன் கம்பியை பிடிச்சி செட் ஆகாது. மைக் செட் கம்பியை பிடிச்சுக்க. மைக் செட்டுக்காரங்க எடுத்துட்டு போயிருவாங்க. இருந்தாலும் எனக்கு கைகள் நடுக்காம இருக்கோம்னா ஒரு பாட்டில் கல்லும்
ஒரு பாயிண்ட் கஞ்சா தூள் வாங்கிட்டு வந்து தான் பிடிக்க முடியும். அப்படியா? சீக்கிரம் எடுத்து வர வேண்டும். சரி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கஞ்சா தூள் தானே வேணும்? கஞ்சா தூள் தான். எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி, நீ என்ன பண்றீங்கன்னா, சரி, இந்த மாடு யாருடைய மாடு தெரியல, மாட்டை கேட்கலாமா? மாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சாதான் போகணும். அப்படியா? அம்மா சரிங்க. ஆமா என் நண்பன் ரோசக்கார அடடே எள்ளுனா என்னையா இருப்பேன். அது சரி. எள்ளுனா என்னையா இருப்பேன். சரி. ஓட்டா திம்பேன், வச்சா சமைப்பேன். சரிங்க. ஓடுறா ஓடுவேன், முடியாடா முடியாடுவேன். நாங்க வாங்குங்க, சரக்க வாங்குங்க. முதல் மாட்டை பிடிக்க போகணும். நண்பா குடுற கைகள்லாம் ஆடுது எனக்கு. ஆமா, ஆடுதுடா. கீழே குனிடா. டேய் குடுறா, விளையாடாதடா. குனிடா தரேன். என்னத்தரா? வாய ஆன. டேய் நான் உள்ள வைக்கிறேன். பாட்டில் அங்கே வச்சிருக்கிற. மண்டி போடு. மண்டி போடுங்க. மண்டி போடணுமா? மண்டி போட்டு குடிச்சா போதை ஏறு. ஏண்டா மண்டி போட்டு எவ்வளவு குடிப்பானடா? மண்டி போட்டு இப்படி குடிங்க, அப்பதாங்க ஏறு. அப்படி என்னடா தண்ணி? சாராய தண்ணி. சாராய தண்ணி உட்காந்து மண்டி போட்டு எப்படா குடிக்குது? சமணக்கால் போட்டு குடிப்பா. நீ மண்டி போடுறதுக்கு லாய்க்கல, நீ நீக்குற காரணம். விஜய் ரசிகர் கெங்கையூர் ஆறுமுகம் அவர்கள் அடுத்தபடியாக முத்துமாரியம்மன் களஞ்சியம் குரூப் மற்றும் குஷ்பு கண்ணன் ரெங்கன் பெயிண்டர் இவர்களது சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பா இப்பதான் தேர்வு கொஞ்சம் கொஞ்சமா இது கண்ணை மூடிட்டு குடிங்க. கல்லுதானே? ஆமா. இல்லங்க, எப்படி தெரியுது? கல்லுதானே? சாராயம்டா. நல்ல இப்பதான் 40 பேர் செத்து இருக்காங்க. பார்த்து குடி. இப்பதான் டிவில ஓட போட்டாங்க, யூடியூப் வேற ஓடுது. இந்த கல்ல குடிச்சோன்னு எனக்கு எப்படி போதை வரும் தெரியுமா? எப்படி தெரியுமா? அண்ணத்து கல் குடிச்சு எனக்கு அதிக போதை ஆகிதாடா. கல் குடிச்சா அம்மரத்து கல் குடிச்சா சேதுபதி உனக்கு அதிக போதை. கல் குடிச்சு பெண்ணொருத்து கல் குடிச்சு எனக்கு பெரிய போதை ஆகிதாரா. பெண்ணொருத்து கல் குடிச்சா சேதுபதி உனக்கு பெரிய போதை பெரும் போதை ஆகுமாடா. கஞ்சா குடி போதையிலே செல்ல நக வெள்ள சேதுபதி வாழலடா உனக்கு அன்பரத்தைகள் குறைச்சா உனக்கு பெரும்போது செல்வதி எனக்கு அன்பரத்து அடடா கல் கூடுச்சு எனக்கு அதிக போது நம்ம பெரிய போது பார்த்தாயா அப்படியே மாடு அப்படியே ஊசி கொம்போடா விரண்டு ஓடுது. அந்த மாட்டை கொம்ப புடிக்கணும். அந்த மாட்டை கொம்ப புடிக்கணும். இது கண்ணூத்துல பிடிக்கிற 2 கால் மாடு இல்ல, இது 4 கால் மாடு.
என் வயசுக்கு எத்தனை மாட்டம் வைக்கிறேன். ஏகப்பட்ட மாடு பிடிச்சிருப்பீங்க. இந்த பாடலை பாராட்டி கஸ்மாயிலூர் நமது வி சக்திவேல் மாப்பிள்ளை அவர்களும் குஷ்பு கண்ணன் அவர்களும் மற்றும் ராஜா முதல்பட்டி ராஜா அவர்களுடைய சார்பாகவும் காலிந்து அவர்களுடைய சார்பாகவும் எனது இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் இந்த அன்பளிப்பை அளித்துள்ளோம். எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இளைஞர்கள் சார்பாக அன்புகளுக்கும் இந்த கலைக்குழுக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. எனது வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பா நண்பா போலாமா? இன்னும் போகணுமா? இன்னமும் போகணுமா? போகணும்டா. போகக்கூடாதா? போகக்கூடாது. போகணுங்க. மாட்டை பிடிக்கணும். மாட்டை பிடிக்கணும். பரிசோதனை மைண்ட் ஒரு மாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே பரிசு காசு வந்துருச்சுடா. ஆமா இப்பவே காசு பணம் வந்துருச்சுடா. இன்னும் மாட்டை பிடிக்க போகணும்டா. ஆமா. ஏய், அந்த மாட்டை பிடிக்க போமா? போலாமா? 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 போகணும்னா எப்படி? இது யாரோட மாடுன்னு கேட்கணும். யாரோட மாடு? இதுக்கு வேற ஒரு கேள்வி. ஐயா ஐயா, இந்த வாரிவாசல் திறக்கக்கூடிய மனிதர் யார்? நீங்க தானே? 1000 மாடு இருந்தாலும் சரி அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் சேர்ந்து சரி அரசப்பா மாடு. சரி. அந்த மாட்டுக்கு மட்டும்தான் ஏகப்பட்ட பரிசு. ஓ, அந்த பாட்டுக்கு அந்த மாட்டுக்கு யார் யார் பரிசு கட்டிருக்காங்க தெரியுமா? யாரு? மைசட்டுக்கார் சார்பாக சரி 2 பவுன் தங்க செயின். அவர் வாங்கிக்கலாம். எனவே மாடு பிடிக்க மாட்டாங்க. சரி வாங்கிக்கலாம். அந்த ஊர் கஸ்பாயிலூர் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக சரி ஸ்கூட்டி நீ சொன்னீங்கல்ல, ஸ்கூட்டி மறக்க மாட்டியே. ஆ ஸ்கூட்டி. ஆமா ஆமா, ப்ளூ கலர் ஸ்கூட்டி. சரி. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சார்பாக ஸ்டீல் பீரோ. டேய், இவங்களெல்லாம் சரி, இவங்களெல்லாம் சொன்னா சரி. உங்க சார்பா என்ன தரீங்க? சரி உங்க சார்பா அது எதுக்கு நிலமால பட்டு வேட்டி போட்டு செத்துக்கிட்டு போயிட்டா போலாம். சரி தங்கராசு அவங்க எல்லாம் தர்றாங்க. சரி சரி, நீ என்ன தர்ற? என்னுடைய சார்பாக நான் தருவதை அவர் சொல்லிட்டாரு. சரி மல்லு துணி மாலை இதெல்லாம் கொண்டு வரலாம்னு பார்த்தேன். அச்சு எரிக்கிறது வரல உங்களுக்கு. ஆமா. ஏய், மல்லு வெடி இருக்குடா. எங்க அந்த மாடு பொல்லாத மாடு ஏற்கனவே 106 பேத்த மாடு. ஏய், அடடா வணக்கம் கட்டி சேதுபதி ஒரு மரா ஏன் அளவுக்கு மாடு இல்ல, எல்லாம் சின்ன மாடாத்தான் இருக்கு. சரி ஓ அளவுக்கு நீ புடி. அப்படியா? ஆமா, எனக்கு போதை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்படியா? நீயே புடி. இருந்தாலும் இந்த மாட்டை இந்த சேதுபதி தேவதை அடைக்க தெரிகின்றது. இருந்தாலும் இந்த மாட்டை அடைக்க தெரியுமா? எப்படி? அடடா மாடு குடி சேதுபதி வீரண்டரா 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 கட்டியா குடல் ரத்த கீழே குடலு கீழே சரியுது. துண்டை போட்டு கட்டு. கட்டிய துண்டை போட்டு கட்டி. அப்பவும் சொன்னேன் நாதாரி பயல பெருசாக்கு போலாமடா வேணாமடா மாடு பிடிக்க வேணாமடா நான் கேட்டேன். நான் குடியார பயல ஏண்டா அப்பன் போதைக்கு நம்மள ஊரு ஆக்கி நம்மளே போதுமா போதுமா போதுமா. ஒரு ஆள் என்ன மாட்டான் அண்ணே ஊருக்கார ஒரு நாள் ஜேசிபி சொல்லுங்கண்ணே முடியல நெஞ்சாய் போகாத கேட்க போய்விட்டு ஏறிக்கிட்டு போ. ஐயோ நண்பா ரத்த கீழே விழுகுது பாரு. கட்டு கட்டு. சீனா வந்து கட்டு. தூக்கு நிமித்து. உனக்கு வேற ஒத்தாசனே. ஆஹா நீ கால பொழந்து விடு. இருக்கிற பேண்டையும் கிளியட்டும். குடியார சேர்த்திருக்கீங்க நடு வயிற்றுலயே மாட்டி சாப்பிட்டு அண்ணே
மாற்றத்தை பிடிக்க முடியும், போதையில போன மாற்ற பிடிக்க முடியும். முதவே அது 106 ரூபாய் குத்துன மாட்ட சொன்னா இல்லையா? மண்டி போட்டு எந்திரு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனே. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனே. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம், வந்து வளர்ந்து விட்டோம், வந்து பிறந்து விட்டோம், வந்து வளர்ந்து விட்டோம். மனது துடிக்கின்றது, பயத்து வருகின்றது, அழுது லாபம் என்ன ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதற்கு வாழ்வு நிலைக்கும் என்று காற்று மழை இருந்தால் கவலை கலந்து விடும். காற்று மழை இருந்தால் கவலை மறந்து விடும். கூட்டத்திறந்து விட்டால் குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் குருவி பறந்து விடும். மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பது விதியின் ரதங்களிலே நினைத்து பயணம் செய்வார். விதியும் ரதங்களிலே நினைத்து பயணம் செய்வார். அதிக பயங்கரா சிறு மனமும் கலங்குதரா, மனதும் கலங்குதரா, மனமும் கலங்குதரா. கொடுக்க எதுவும் இல்லை, உழைப்பு முடிந்ததரா. கனவா உழைத்து விட்டேன், கவலை முடிந்ததரா. மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. நண்பா வா, நண்பா 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 நண்பா, இந்த உறங்காப்பட்டி சீமைக்கு வந்து சரி அப்பொழுது என் மனைவி செவ்வாய் மாடு பிடிக்க போக வேண்டாம், மாடு பிடிக்க போக வேண்டாம். நம்ம மாட்டாம இருந்து பலமா இருந்து அந்த மீனாட்சம்மா வாசல்ல நம்மளுக்கு ரொம்ப நாளை கழிச்சு இப்பத்தான குழந்தை பிறந்தான். இவனை 5 வயசுல இன்னைக்கு பிறந்தாள் வேலை கொண்டாட வேண்டும், சொத்து சுகம் வேண்டாம், மாடு பிடிக்க போக வேண்டாம் சொல்லி என் மனைவி செவ்வாய் சொன்னார்களே. நான் என்ன செய்வேன், இந்த உறக்கப்பட்டு சீமைக்கு வந்து அப்பவே சொன்னாங்கல்ல, ஐயோ சொன்னாலே இருந்தாலும் என் தாய் மாறி என் தாய் சொன்னா கூட எதிர்த்துக்க மாட்டேன். இருந்தாலும் என் மனைவி சொல்லி சாமி போக வேண்டாம், சாமி போக மாட்டான்னு சொன்னாங்களே.
இந்த உறக்காப்பட்டி சீமைக்கு வந்து மாடி முட்டி இந்த மனமா மனம் கட்டலே உயிர் போகுதே வெள்ளச்சாவே நீ முத்துராஜா முத்துராஜா என் மகனை பத்திரமா பார்த்திருக்க வேண்டும். ஒரு தகப்பா இல்ல புள்ள போல வாழ வேண்டும். சின்னஞ்சிறு வயதுல இருந்த சேதுபதி முத்துராஜா என்ற ஊர் மக்களால் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தாங்களோட உயிர் பிறந்ததற்கு பின்பு வெள்ளச்சாமி முத்துராஜ் என்று அழைக்கும் அளவிற்கு நம்மளுடைய மகனை எல்லா ஆட்டம் பாட்டங்களும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது என்னுடைய பொறுப்பாகும். என் மகன் ஒத்த பிள்ளைய விட்டு இந்த உறங்காப்பட்டி சீமையிலே என் உயிர் போவதோடா. இருந்தாலும் என் மனைவி என்னை நம்பி தஞ்சமன் வந்தவள், இந்த ஏழை குடிசையில வந்தவள். அவளை விட்டு விட்டு போகும்பொழுது என் மனம் எப்படி தெரிகின்றதா? நடந்து முடிந்த பாடலை பாராட்டி எனது அருமை மாப்பிளை கொத்தனப்பட்டியை சேர்ந்த ராஜா அவர்களும், குளத்தப்பட்டியை சேர்ந்த வினோத்குமார் அவர்களும், அஸ்பாயிலை சேர்ந்த காளிமுத்து அவர்களும், ரெங்கன் அவர்களும் இணைந்து அன்பளிப்பு அளித்துள்ளனர். அன்பர்கள் வார்வலிங்க அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவும் சார்பாக நன்றி நன்றி கண்ட வணக்கம். நண்பா நண்பா உண்ட மலை ஓரத்திலே இந்த சண்டாலை பாவினா உளுந்துகாயே போட்டிருந்தேன். அந்த உருண்ட மலை உரத்துல உளுந்துகாய போட்டிருந்தேன். அந்த உளுந்த குட்டி அருள் முன்னே இந்த சதிகார சீமையிலே சதிகார பட்டணத்தில இன்னைக்கு உரிமை சட்டம் தான் கேட்டதென்ன? உளுந்த குட்டி அல்ல முன்னே இந்த சண்டால சீமையில இன்னைக்கு உரிமை சட்டம் தான் கேட்டதென்ன? காட்டி எங்க முட்டைகிட்டே நான் கல்ல துவச்சு நான் கருமலையில் முட்டைகிட்டேன். நான் இட்டது 4 முட்டை நான் பொறிச்சது 3 குஞ்சு நான் மூத்த குஞ்சுகிற தேடி 3 முளை சுத்தி வந்தேன். நடு குஞ்சுகிற தேடி 4 முளை சுத்தி வந்தேன். நான் இட்டது 4 முட்டை, உரிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சு கிரதேடி 3 முளை சுத்தி வந்தேன். அந்த நடு குஞ்சு கிரதேடி 4 முளை சுத்தி வந்தேன். எளிய குஞ்சு கிரதேட போகையிலே ஐயா காணா குரத்தி மைய என்னை கண்டிருந்து கண்ணி வச்சா குரத்து மகன் ஐயன குரத்து மகன் இன்னைக்கு என்ன கண்டிருந்து கண்ணி போட்டா கண்டிருந்து கண்ணி போட்டா. என் காலு 2 கண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க நாலுத கண்ணீரு ஆறா பெருகி ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட ஓட பெருகி குதிரை குளிப்பாட்ட பெத்தே மக்கா ஐயா பெத்தே மக்கா உங்களை நான் பாதியில விட்டு இப்ப பரலோகம் போறேனே ஐயா
பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டுட்டு வெள்ளச்சாமி நான் பரலோகம் போறேனே 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 ஏல குருவி நீ கூடாது கதை குருவி கதையில கூடாது முருகாப்பட்டி சீமையிலே சரி என் உயிர் போகுது. என் மனைவியை பத்திரமா பார்த்துக்க வேண்டும். என் மனைவியை தங்கையாக தங்கமாக வளர்த்து உன் கையில் ஒப்படைக்கிற என் மகன் வெள்ளச்சாமியை அவனை சிறு சிறப்பா வளர்க்க வேண்டும். என்னை போல ஒரு போக்கிரி பிள்ளைய வளர்த்துறாத. நல்ல பள்ளிக்கூடம் சென்று நல்ல பிள்ளைய வளர்க்க வேண்டும். தம்பா நன்றாக வளர்த்துறது என்னுடைய ஒரு பாகம். உனது மகன் ஆளாய பின்பு எனது தகப்பனார் எங்கே சென்று விட்டான்னு கேட்டா என்ன தெரிவிப்பது நண்பா? நண்பா இந்த உறங்காப்பட்ட சீமையிலே இந்த சேதுவன் தேவன் உயிர் மட்டும்தான் போகணும். இனிமேல் இந்த உறங்காப்பட்ட மண்ணிலே இனிமேல் யார் உயிர் போகாம நான் பார்த்து பாசத்திற்குரிய கஸ்பா ஐயலூரை சேர்ந்த பெயிண்டர் கண்ணன் அவர்கள் விருப்பதற்காக ராஜபாட் ரங்கத்துறை என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. அதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும். ராம நாடகத்தில் செய்த என்பதிலே கண்ணீர் வருகிறது. அந்த பற்பனையில் தம்பில் சுடலை நெஞ்சில் ஏறுகிறது. அது பாசமோ இது நேசமோ, அது பாசமோ இது நேசமோ. நாராஜாவை ராஜனுக்கு இல்லை அல்லவோ இது அம்மம்மா தம்பி என்று நம்பி அவனை வளர்த்தார். தாய் என்னும் இளைய கண்டு தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் சாட்சி அவள்
கொண்டவரை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணில் நீர் வருக செய்த கண்ணீர் வருகிறது அந்த பட்டடைய கண்ணீர் நீர் வருக செய்த கண்ணீர் வருகிறது அந்த பட்டடைய கண்ணீர் அது பாசமற்ற இது பாசமற்ற அது பாசமற்ற இது பாசமற்ற ராஜாவி ராஜனுக்கு இல்லை அல்ல இந்த ராஜமாக்கு வந்த இல்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை இந்த பாடலுக்காக பெயிண்டர் கண்ணன் அவர்கள் இந்த பாடலை பாடும்படி என்பவர் அம்பளிப்பர்கள் பாசகுரு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களின் தாய்மார்களே, எவ்வளவு மதுரை பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தை வெள்ளச்சாமியாக வேடம் என்று நடிக்கும் யூடியூப் சேனல் புகழ் பெற்ற பாசத்திற்குரிய MP சின்னத்துரை அவர்கள் இப்பொழுது வெள்ளச்சாமியாக வேடம் என்று நடித்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்து வருகின்ற தயவு செய்து யாரும் தூங்கக்கூடாது. இந்த கதை முழுமையாக பார்த்தால் உங்களை பிடித்த 10 வழி 10 வழி பேய் பிசாசு காத்து கருப்பு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நாடகத்தை முழுமையாக பார்த்தால் பேய் பிசாசு எந்த ஒரு காரியமாக கண்டிப்பாக விலகும். இந்த நாடகத்துடைய சிறப்பு தாய்மார்கள் தயவு செய்து முழுமையாக இந்த கதையை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு கலையை துவங்குகின்றோம். கொஞ்சம் இன்னொரு வச்சு எக்கோ போடுறோம். லைட்டா எக்கோ லைட்டா வச்சுக்கோங்க எக்கோ. ஹாலடி சொல்லு ஹாலு ஹாலு தங்கராசி ஹாலு ஹாலு வெள்ளச்சாமி வாரணையா 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 கலர் மகை சல்லாட முடிந்து சபை முன்னே வாரணையா 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 சபை முடிந்து சபை முன்னே வாரணையா 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 வடக்கு வாசலிய ராஜு வருவார் விளக்கு வீர ஏறி வழி வருவார்
தங்கராசு ஆமாங்க அருமையான பக்கம் மேடம். ஆமா குடிச்சா மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரில இருக்கு. கண்டிப்பா அருமையான ஒளி அமைப்பு. ஜனனினா அருமையான ஒளி அமைப்பு பார்க்கும் பொழுது தாய் உமாவளை வணங்கிவிட்டு பின்பு கதைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக அம்மா பொன்மகள் தேவி அம்மா பொற்பாட அம்மா ஆயக்குடி நாடி அம்மா அறந்தாங்கிய மகாதி அம்மா
பெருமைக்குரிய தாய்மார்களே, காலைகளை காடு சென்று மாலைகளை விடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை, இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களை, விழா கமிட்டியாளர்களை, இன்று ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே, கோயில் பூசாரி ஐயா அவர்களை, காவல்துறை அதிகாரி அவர்களை, உங்கள் அனைவருக்கும் வெள்ளச்சாமி ஆகப்பட்ட நான் என்னுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதை பண்ணி துவங்க வேண்டும் என்றால் அந்த 30 கோடி தேவர்களுக்கும் 84,000 ரிஷிமார்களுக்கும் முன்பதாக இருந்த தந்தி கணபதி விநாயக பெருமானை வணங்கிவிட்டு பின்பு கதை பணிக்கு செல்ல வேண்டும். ஆகையினாலே கோடி தேவர்கள் பாட்டடித்தாரே எந்தாயே பச்சையம்மா, எந்தாயே பச்சையம்மா, வேண்டும் வளர்ந்த கொடு எந்தாயே வெக்காரியம்மா, அடி ஒண்ணு எண்ணி ராமரண்ணா ராமரண்ணா ஆட்டம் இன்னைக்கு ஆட்டம் ஆட வந்தே ஆட வந்தே பாக்குவத்தை மாத்தணும் பார்வதிய வாக்கணும் ஏண்டி உள்ளே
அருமையான பக்கம் இளமையா. டெய்லி இப்படிதாங்க. இதே மாதிரி பக்கம் டெய்லி சந்திச்சா அருமையா இருக்கு. டெய்லி இப்படிதான். 2 நாளா கொண்டு போய் எங்கேயோ விட்டு தவிக்க விட்டுட்டீங்களா? செட்டு அப்படி மாதிரி செட்டு அது மாதிரி செட்டு ஒரு இலசு இருந்துட்ட போதில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்துல எவ்வித குற்றங்கள் இருந்துட்டாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு நாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து விடிய வரை நல்ல ஆதரவு கொடுக்குமாறு பணிபோடு கேட்டுக்கொண்டு தாய் உமைவளை வணங்க வேண்டும் என்பதற்காக பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு சக்கனிட பாசவச்சே ராசாத்தி பாசவச்சே ராசாத்தி ஊரோட ஊருக்குள்ளே 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 தேருக்குள்ளே 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 உருமால தோட்டே போற உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வம் யார்? தாய் தந்தை. பெற்ற தாய் தந்தையே முதல் தெய்வம். கண்டிப்பா. அப்பேற்பட்ட தாய் தந்தைக்காக ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யாரு இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன்
உன்னை புதைச்ச இடம் அப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவேணும்மா பட்டகடனே நான் அடைக்க எங்கே போய் தேடுவேணும்மா பட்டகடனே நான் அடைக்க அம்மா நான் சும்மா ஏடா அவ இல்லையே நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்டு பூமி பூமி நம்மளை தாங்கிக் கொண்டே சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குதா என்ன பெத்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு என்னாச்சு மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முடிஞ்சு போனதில்லாச்சு எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டா தத்து கொடுத்து புட்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவே வாங்க முடியுமா அம்மாவே வாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒரு திரானடா தெய்வம் இருக்குதுனா உலகத்தில தாயடா மனசே பித்தத்தில பித்தமரே அந்த பிள்ளை மனசு சுத்தத்தில சுத்தமடா ஆயவள சாமிக்கு மேலராம் இந்த தெய்வம் அது தாய்க்கு கீழராம் 300 நாள் சுமந்து என்னை மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமா என்ன பெத்து அம்மா மாருளையோ தோளுளையோ நித்தனத்த என கட்டி எனக்காக தாக சென்ற சாமி நீராமா என்னைக்குமே சாமி மண் வாசோ வீசு நம்ம ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா ஒரு கோடு எங்க அப்பா அதில் சாமி இதுதானே நம்மளோட பூமி மண் வாசோ வீசு நம்ம ஊரு நல்ல ஊரு 5 பேரு அண்ணன் தம்பி வாழும் இந்த வீடு என் தாயினின் கோயில காக்க மறந்துட்ட பாவி எடுக்கிலேயே என்னதாய் வயிறையும் போட்டி வளர்த்திட்ட பாவி எடுக்கிலேயே செட்டாலும் போற்றாலும் பாவம் அடிக்கிலேயே நீ பாவம் அடிக்கிலேயே ஜென்மத்திலும் மோட்சம் இல்லை கிளியே அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடியும் கீரும் பார்க்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சி பூவை போலதான் எங்களப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அப்பா சுமந்த பிள்ளை ஒழிந்த கிள்ளை நீ இல்லையே இனி வேணுமா என்னவா ஒரு வாழ்க்கை அன்னையோர் ஆலயம் அன்னையோர் ஆலயம் இப்படி தாய் தந்தைக்காக எத்தனையோ பாடல் இருந்துட்ட போதிலும் ஆத்தானிலையினா யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி முகத்தில் நான் முழிக்கேன்
எங்கு போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் அடைக்கேன் எங்கு போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் அடைக்கேன் வாங்கி வந்து ஒன்ன பொறுத்தேனோ பாப்பனுக்கா எத்தனை பிறவியிலே உலகத்தில் நான் முழிக்கேன் எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் அடைக்கேன் எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் அடைக்கேன் நான் கண்ட கடவுளே நம்மவன இருந்தது அந்தவனே என்று அப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா அம்மா நான் கண்ட கடவுளே நம்மவன இருந்தது அந்தவனே என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சேன் நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சேன் கண்டாங்கி சிலையில என் கண்ணீரத்தான் நுழைச்சேவோ கண்டாங்கி சிலையில என் கண்ணீரத்தான் நுழைச்சேன் ஆத்தாடு இழகினா அது எங்கேயாவது இருக்கா ஒரு சேலை வாங்கி வந்தேன் என்ன திரும்பி வந்து பார்க்கிறப்ப தெய்வம் எங்கே போனதும் திரும்பி வந்து பார்க்கிறப்ப தெய்வம் எங்கே போனதும் வாங்கி வந்து புறச்சோமா பழங்க என்ன போல பாவியாரும் இப்ப வந்து போகே அம்மா என்ன போல பாவியாரும் இங்கு வந்து போகே உள்ளே வைக்கிறோம் கொடுப்பினையும் எனக்கு கிடைக்கிறேன் கண்ணீர் கடவுள் விழவிழோ கண்ணீர் கடவுள் விழவிழோ அம்மா இல்ல கடவுளுப்போ அம்மானுதாலட்டும் அம்மா இல்ல கடவுளுப்போ அம்மானுதாலட்டும் மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை காரணமன ஒத்தக்கடை அருகிருக்கு சக்கம்பட்டி கருகிருக்கு சிட்டாம்பட்டி என்பது என்னுடைய ஒரு ஆகும் தந்தை பேரோ சேதுபதி தேவர் தாய் பேரோ செம்பாகி சேதுபதி தேவருக்கும் செம்பாகிக்கும் ஒருத்திக்கு ஒரு மகனாக கள்ளர் குடியிலே பிறந்தேன் அவத்தோடு வெள்ளாச்சாமி நான்
பிறந்து 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதி தேவரும் அவருடைய நண்பர் முத்துராசுவும் அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாறுபிடிக்க போறேன்னு சொல்லி போய் என்னுடைய தந்தை சேதுபதி தேவர் அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே மாறுபட்டி தங்கராசி என்னுடைய தந்தை சேதுபதி தேவர் அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுல சரி மாடு முட்டி செத்து போயிட்டான். போகும்போதே எங்க ஆத்தா சொன்னா என்ன எங்க நமக்கு கொல்லி வைக்க இருக்கிறதே ஒத்த புள்ளதா ஆமா அவனை விட்டுட்டு மாடு படிக்க போறேன்னு சொல்லி போறியே இன்னைக்கு ஆளு மாடு முட்டி செத்து போயிட்டீனா இந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி வளர்ப்பது சொல்லி சரி எங்க போகும்போதே தடுத்தா எங்க ஆத்தா கேட்டானா எங்க அப்பன் எங்க ஆத்தா பேச்ச எங்க அப்பன் கேட்டாராயா நம்ம பேச்சு நம்மளே கேட்க தாய் பேச்ச கேட்காம மாடு பிடிக்க போக வேண்டும் என்று போகி என்னுடைய தந்தை உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுல மாடு முட்டி இறந்து விட்டார். சரி அப்படி இறந்த பின்பு என் தாய் செம்பாகி என்னை வளர்ப்பதற்காக ஒரு கோனார் வீட்டுல பண்ணைக்கு இருந்து வட்டி சொம்பு விளக்கி 1000 பசுமாடு மேய்ச்சி என்னை வளர்த்து வந்தா என் தாய் செம்பாகி. ஏன்னா புள்ளி வைக்க ஒத்த புள்ளதான் இருக்கிறான் அவனை நல்லபடியா வளர்க்கணும் கட்டுன கணவன் தான் பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். நமக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல நம்மளுடைய பிள்ளை தானே இருக்கான் அவனை நல்லபடியா வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்னை வளர்ப்பதற்காக என் தாய் செம்பாகி பண்ணைக்கு இருந்து என் தாய் என்னை வளர்த்து வந்தாயா. சரி அப்படி வளர்த்து வந்தாலும் என் தாய் செம்பாகி என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார்கள். ஏன்னா அந்த உலகத்துல படிச்சாதான் 4 பேருக்கு அந்த உலகம் படிச்சாதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. ஆமாங்க படிக்கலாட்டினா யாராவது மதிப்பாங்க. ஒரு IAS IPS ஒரு இன்ஜினியர் கலெக்டராவோ அது மாதிரி படிச்சு நல்ல அவன் பாரியா பொறுக்கி போறான் பாரியா பள்ளிக்கூடத்துக்கு மலைய பக்கம் கூட பள்ளி அதாவது பள்ளிக்கூடம் போகாம மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்ல நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது இல்ல அதனால தாய் செம்பாகி என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார்கள். சரி பள்ளிக்கூடத்துக்கு போனேன் கைக்கட்டு தூக்கிட்டு எனக்கு என்னமா சந்தேகமா பள்ளிக்கூடத்துக்கு போனேன். சரி படிப்பு வரலையா அதான பார்த்தேன் என்னென்னமோ தொங்க விட்டுருக்க தோசை திருப்பி நமக்கு எப்படி படிப்பு வரும் நம்மளுக்குதான் நம்ம படிப்பேர்னா நம்ம ஏங்க இங்கிட்ட அலையிறோம் நம்ம இருக்கிற லேஞ்சு நம்ம எங்கெங்கேயா இருப்போம் நமக்கு அதாவது எனக்கு படிப்பு வராத காரணத்தினால பைக்கெட்டத்துக்கு ஒரு மூலையில போட்டுட்டு சரி காடக்கூடு கவுதாரி கட்ட கையில எடுத்தேன். சரி சாதி புத்தி சும்மா விடும் எப்படிங்க விடும் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. ஆமா அப்ப 8 அடி பாஞ்சா 16 சொல்லுவாங்க நீங்க 16 அடி பாயணுமா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அதனால காடக்கூடு கவுதாரி கட்ட கையில எடுத்துக்கிட்டு சரி எடுக்கும் போதே எங்க ஆத்தா சொன்னா என்ன எடே மகனே ஆமா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போடா படிச்சாதே அந்த உலகத்துல உன்னை மதிப்பாங்க. ஆமா யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்கடா தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடா போடா போடான்னு சொன்ன உங்க அம்மா எங்க அம்மா சொல்லுச்சு கேட்டனா என்னைக்கு பெத்த தாய் பேச்ச கேட்டிருக்கிறோம் எனக்கு பெத்த தகப்பன் பேச்ச கேட்டிருக்கிறோம் நல்லா பெத்த தாய் பேச்ச அன்னைக்கு கேட்டிருந்தனா இன்னைக்கு ஊரூரா ஆமா ஊரூரா உண்மையாலுமே இந்த கஸ்பாயில் ஒரு பாக்குறதுல கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா இருந்தாலும் இந்த இதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் பெருமைப்படணும் கண்டிப்பா. என்ன என் கூட பழகுனவங்க 5 பேர் கோயில பாக்கணும் இந்த மக்களை பாக்கணும் இந்த மேடைக்கு வரணும் ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகணும். ஆமா ஒரு நாளைக்கு ஒரு ஊர் மேடையில ஆடணும் உண்மையாலுமே ஆண்டவன் நமக்கு வரம் கொடுத்திருக்கானே கண்டிப்பா பெருமைப்படணும். ஏன்னா என் கூட படிச்சவங்க நாடகம் படிச்சவங்க 5 பேரு இன்னைக்கு நான் ஒரு ஆள் மட்டும்தான் பேக்க தூக்கிக்கிட்டு ஒரு ஊரா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் அது மாதிரி பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி என் கூட படிச்சவங்க எல்லா பேருமே நாடகத்துக்கு வந்துட்டாங்க. எனக்கு மட்டும் ஆத்தா கொடுத்து வச்சிருக்கானா ஆமா ஆத்தாளுடைய அருள் என்றென்றைக்கும் ஆத்தா அருள் நமக்கு கிடைக்கணும். கண்டிப்பா ஆத்தா கொடுத்த அருளை நம்ம கெட்ட பேர் இல்லாம போற பக்கமெல்லாம் பேரு புகழா வாழணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நல்லவனு பேர் எடுக்க நாளாகும் கெட்டவங்கிற பேரை ஒரு செகண்ட் ஒரு நொடியிலேயே எடுத்துடலாம். அதனால இருக்கிற வரையும் சந்தோஷமாக வாழ வேண்டும். கண்டிப்பா எப்படி வாழ வேண்டும் எப்படி இன்னும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். நல்லது செய்ய 4 பேருக்கு நல்லவங்கிற பேர் எடுக்கணும். அதனால என் தாய் சொல்ல பேச்ச கேட்காம காடக்கூடு கவுதாரி கட்டை எடுத்துக்கிட்டு எங்க ஊருக்கு நேரு கிழக்க வெள்ளமலைக்காடுன்னு ஒரு இடம் கருமலைதான் கேள்விப்பட்டேன். அது சொந்த ஊரியா கதையில எங்க ஊருக்கு நேர் கிழக்க வெள்ளமலைக்காடுன்னு ஒரு இடம். சரி அந்த வெள்ளமலைக்காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆனா வேட்டையாடி செல்வது வழக்கம். ஏனே
வாரத்துல 7 நாள் இருக்குது. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஆமா, அதென்ன வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க போறது காரணம் இருக்குல்ல. எப்படி? நான் பிறந்தது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்னுடைய பேர் என்ன? வெள்ளச்சாமி. நான் போற காடு எந்த காடு? வெள்ளமலை. நான் போற கிழமை என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அங்க எல்லாமே வெள்ள. எப்போதும் முப்பொருத்தம் கரெக்டா இருக்குது. அதனால காலக்கூட கவுதாரி கட்டை எடுத்துக்கிட்டு எங்க ஊருக்கு நேரு கிழக்கு இருக்கக்கூடிய வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான வேட்டையாடி செல்வது வழக்கம். சரி. அப்படி வேட்டையாடி வரும் பொழுது வெகு காலம் கழித்து சரி அந்த வெள்ளமலை காட்டுல வேட்டையாடி விட்டு அசதியில ஒரு புளிய மரம் இருக்கு. இந்த மாதிரி ஆலமரம் மாதிரி அடேங்கோப்பா மாதிரி பெரிய புளிய மரம். பெரிய மரம். அந்த அடிமரத்து பொந்து ஒண்ணு இருக்குது. மழை பெஞ்சா ஒரு ஆள் உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். சரி. அந்த அளவுக்கு ஒரு பொந்து. அந்த பொந்துல காடக்கூட கவுதாரி கட்டை வச்சுட்டு அந்த புளிய மரத்து அடியில அசதியில படுத்திருந்தேன். சரி. அப்படி படுத்து கிடக்கும் பொழுது அப்பதாயா ஒருத்தி வந்தா சண்டாளி. யார் யாது? என்னைக்கு நான் அவளை பார்த்தனோ அன்னைக்கு பிடிச்சிச்சு கிறுக்கு. அது சரி. அன்னைக்கு பிடிச்ச கிறுக்கு இன்னைக்கு வரைக்கும் விலகலையே. அது ஆண்டவன் கூட அந்த பிரம்ம எழுதின எழுத்து அப்படி. அதாவது ஒரு ஆம்பளை பையன் படுத்து கிடக்குறேன். ஆமா. அதுவும் இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள தனியா படுத்து கிடக்குறேன். ஆமா. இவன் நல்ல மனுஷனா? குடிகார பயலோ? இல்ல திருட்டு பயலா? இல்ல குடிகார பயலா? அது சரி. ஏனே எங்க இங்கிட்ட நீட்டாதானே நாங்கெல்லாம் சாமியோட சாமி இருக்கிறோம்னே. உன்னைய சொல்ல முடியுமா? நீ எப்பேற்பட்ட நல்ல மனுஷன். ஆமா. ஆனா ஒரு ஆம்பளை படுத்து கிடக்குறானே. ஆமா. ஆட்டுக்குட்டிய ஓட்டிக்கிட்டு அங்கிட்டு ஓரமா போவோம்னு இல்ல. இல்ல விறுவிறுன்னு நான் படுத்து கிடந்த வெளிய மரத்தை அடிக்க ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு வந்தாங்க. வரணும். கண்ணை முழிச்சு பார்த்தா ஆட்டுக்குட்டிக்கு மணி சத்தம் கேட்டுச்சு. சரி. கழுத்துல எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. ஆமா. மணி சத்தம் கேட்டோன்னா கண்ணை முழிச்சு பார்த்தல. அடடா அழகு நாள் அழகு. அப்பேற்பட்ட ஒரு அழகையா பிரம்மன் படைப்பில பிரம்மன் படைப்பிலேயே அந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அழகு பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டு. ஏங்க எப்படி தெரியுமா? நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. வாழ்ந்தாலும் அவ கூட வாழணும். சரி. செத்தாலும் அவளோட சாகணும்னு எங்க பார்த்த உடனே என் மனசுல ஆசை வச்சேன். செத்த அவ கூட சாகிறதா ஒரு 4:30 முடிச்சிடலாம். ஆமாங்க 8 மணி தாண்டி சாகிறது. அப்படியா? சரி. இருந்தாலும் என் மனசுல பார்த்த உடனே ஆசை எப்படி தெரியுமா? எப்படி? ஆமா ஆமா. அட்டமகளே அடி செப்பு சீலகை உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு அட்டமகளே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு
ஆசைப்பட்டு தென்னங்கூடையே மாமரத்து மாய்மரத்து சிவமது போல உன்முகம் தெரிக்கிறடி மச்சனானும் காத்திருக்க மணிக்கிடக்கார் எங்குணமும் மணிக்குளடி ஓவனே பகடிய மங்காரே உள்ளுக்குள்ள சாகிறது உமாமணி அப்படி பார்த்த உடனே என் மனசுல ஆசை வச்சுட்டேன். சரி. மனசுல ஆசை வச்சா போதுமா? பத்தாது. நம்ம மனசுல உள்ள ஆசை அவகிட்ட சொன்னாதானே அவளுக்கு தெரியும். அப்பதாங்க புரியும். அதாவது இந்த வெள்ளச்சாமி ஆகப்பட்டவன் ஒரு எந்த பொண்ணுமே ஏறெடுத்து கூட பார்த்தது நல்ல மனுஷன் மேலெல்லாம் புள்ள இருக்குதுன்னு. ஆமாப்பா. இது நாள் வரையிலும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்த்தது இல்ல. என்ன அப்படி ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்துகிட்டு இருந்தவனே. உண்மையிலுமே ஏப்பா? எங்க கதைக்காக சொல்றீங்களா நிஜமா தான் சொல்றீங்க? கதைக்காகயா? சரி சரி. இல்ல அதான பார்த்தேன் 150. அப்படி பார்த்தவளை மனசுல ஆசை வச்சாலும் நம்ம மனசுல உள்ள ஆசை அவகிட்ட சொன்னாதானே அவளுக்கு தெரியும். அப்பதாங்க தெரியும். நம்மளே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு எப்படி தெரிய போகுது? தெரியாது. தெரியாதுல்ல. ஆமா. எப்படியாவது நம்ம மனசுல உள்ள ஆசையை சொல்லலாம்னு பார்த்தா அவ கையில இவ்வளவு பெரிய அருவாக்காளி. அந்த அருவாக்காளியை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. ஐயா அதாவது நம்ம மனசுல உள்ள ஆசையை நம்ம சொல்ல போய் அவளுக்கு பிடிக்காம அந்த அருவாக்காளி எடுத்து ஒரே வெட்டா வெட்டிட்டா. ஆமாங்க. நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஆமா. என்ன ஆகுறது? உங்க நிலைமை சொல்லுங்க. நம்ம நிலைமை என்னையும் சேர்த்து வெட்ட சொல்றீங்களா? ஏப்பா சேர்த்து கூட்டிட்டு போறோம். வேணாங்க. என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு பயம் வந்துருச்சு. சரி. இருந்தாலும் நம்ம மனசுல உள்ள ஆசையை சொல்லி ஆகணும்னு விறுவிறுன்னு போனேன். அப்பதான் எங்க அப்பா புத்தி வந்துச்சு. என்ன சாமி பாக்குற பத்தி? அவர் சாமி பாப்பாருன்னு கேள்விப்பட்டேன். யாரியா? யா உங்க அப்பா? யோ எங்க அப்பா கதையிலயா? ஓ கதையில சொல்லுவாரு. கதையில உள்ளப்பா. ஓ எங்க அப்பா நேரம் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாரு. சரி. அதாவது அப்பதான் எங்க அப்பா புத்தி வந்துச்சு. என்ன? விறுவிறு கருவக்காட்டுக்குள்ள போனேன். சரி. கள்ளு சாராயத்தை குடிச்சேன். அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்ச உடனே நல்ல மனுஷையா. ஆமாப்பா. விலை ஏறி எங்க அப்பா மாடு முட்டி செத்து போனாரு. ஆமா. அத நினைச்சு நான் குடிக்க ஆரம்பிக்கல. என் தாய் செம்பாயி ஒரு கோணாறு வீட்டுல பண்ணைக்கு இருந்து என்னை வளர்த்து வந்தாலே அத நினைச்சு நான் குடிக்க ஆரம்பிக்கல. இந்த சண்டாடிய இன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுல பார்த்தனோ அன்னைக்கு நம்ம மனசுல உள்ள ஆசையை சொல்லி ஆகணுங்கிறதுக்காக அன்னைக்கு கருவ காட்டுல பூந்து குடிக்க ஆரம்பிச்சவன். கள்ளு சாராயத்தை குடிக்க அன்னைக்கு ஆரம்பிச்சவன். அது சரி. இன்னைக்கு வரையும் குடிச்சிட்டு இருக்கிறேன். பேக்ல பார்த்தேன். அப்பளாவே பார்த்தேன். ஒரு 5-6 உருப்படிக்கு மேல இருந்துச்சு. பொட்டியை நொறுக்கி முடியும் நினைச்சுக்க. பச்சை தண்ணி தான் ஒரு உள்ள ஒரு பச்சை தண்ணி. ஏங்க அரைப்படம் ஆகி போச்சு பாரு. இல்ல நீங்க உங்க பேரு வெள்ளச்சாமியா? ஆமா. நீங்க குடியாராச்சா? அதனால பேக்ல பார்த்தோன்னு பாஸ் சந்திச்ச வெள்ளச்சாமி பூரா என் கண்ணுக்கு என்னமோ உங்க பேக்க பார்த்தோன்னு குடியார வெள்ளச்சாமியா சந்திச்சிருப்பேன். அப்படிங்களா? பழக்கமே இல்லாத வெள்ளச்சாமி இன்னைக்குதான் பாக்க. நல்ல மனுஷனு. அப்படி மனசுல உள்ள ஆசையை சொல்லி ஆகணுங்கிறதுக்காக கள்ளு சாராய போதையில அதே போதையில போய் அந்த பிள்ளைகிட்ட சொன்னல என்ன என் மனசுல உள்ள ஆசையத்தான். ஆமா. பார்த்த உடனே என் மனசுல ஆசை வச்சுட்டேன். சரி. கல்யாணம் ஒண்ணு பண்ணனா அது உன்னையத்தான் பண்ணணுங்கிற மனசுல ஆசை. அப்படின்னு சொல்லி என் மனசுல உள்ள ஆசையை அவகிட்ட சொன்னல. அப்பதான் அவ மனசுல உள்ள ஆசையை என்கிட்ட சொன்னா. என்னன்னு? என்ன வெள்ளச்சாமி இந்த வெள்ளமலை காட்டுல எனக்கு வெள்ளாடு வைக்கணும்னு தலையெழுத்தா? எங்க அண்ணன் தம்பி 7 பேர் 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அப்படி இருக்கும் பொழுது இந்த வெள்ளமலை காட்டுக்கு எதுக்காக வெள்ளாடு வைக்க வர்றேன்? இன்னைக்கு நீ இந்த வெள்ளமலை காட்டுல வேட்டையாடி வரும்போது பார்த்தனோ அன்னைக்கே என் மனசுல ஆசை வச்சுட்டேன். வாழ்ந்தாலும் உன் கூட வாழணும், செத்தாலும் உன் கூட சாகணும்னு சொல்லி அப்பவே மனசுல ஆசை வச்சுட்டணும். அப்பதாயா சொன்னா அவன் மனசுல உள்ள ஆசைய. ஐயா 2 பேரும் பரிமாறுறீங்க. ஆமாப்பா. முன்னாடியே சொல்லியிருந்தா எதுக்காக நான் முடிக்க போறேன்? ஆமா ஆமா ஆமா. முன்னாடி அவன் மனசுல உள்ள ஆசை என்கிட்ட சொன்னா. அப்பொழுதே இருமணமும் ஒரு மனதாக ஆகிவிட்டது. ஆமாங்க. இருந்தாலும் நம்ம காலையில திருமணமா? காலையில திருமணம். இருமணம் ஒரு மனம் காலையில திருமணம் கல்யாணம். அப்படி இருமணமும் ஒரு மனம் ஆனாலும் நம்மளே குடியார பையன். எங்களையும் சேர்த்து சொல்லாதனே. சொல்ல முடியுமாப்பா? இல்ல இன்னைக்கு திருந்தீங்க குடியார பையன் சொன்னா அப்புறம் கையில மோதிர கழுத்துல செய்யணும். தோடு மாட்டிருக்கிறேன். வேலைக்கே போறது இல்லைங்க. இந்த சீசன்ல குடிக்காம இருந்ததுனாலதான் இதெல்லாம் இல்லைங்க. உண்மையாவே குடிக்கிறது இல்லைங்க. இல்ல ஆமா. கிட்டத்தட்ட 20 வருஷமா பாக்குறேன். பாருங்க அடிக்கடி வரட்டை கொடுக்குறாங்க. சுடுதண்ணி வேற கொண்டு வந்தாரு. ஆமாங்க. அதனால அப்பொழுது இருமணம் ஒரு மணம் ஆனாலும் சரி நம்மளே நானே குடியார பையன். ஆமாங்க. குடியார பையன் தெரிஞ்சு பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஆமாங்க.
அப்படின்னு கைய பிடிச்ச விருவன்னு கூட்டிக்கிட்டு போனல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல 2 பேரும் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். என்ன சொல்லி? வாழ்ந்தாலும் 2 பேரும் ஒன்னா வாழ்வான், ஆமா. செத்தாலும் 2 பேரும் ஒன்னா சாவமனு. சரி. மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல 2 பேரும் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். சரி. அப்படி சத்தியம் செஞ்சதுக்கு பின்பாக என் தாய் செம்பாய்க்கு உடல்நிலை சரியில்லை. சரி. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு போறதை நிப்பாட்டிட்டேன். சரி. வெள்ளையமலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. ஆமாப்பா. நேத்து பார்த்தையா? யாரு? நான் கூட பார்த்தேன். 100 நாள் வேலைக்கு போக அந்த ஆயா 99 வயசு கிளம்பி பவுடர் எல்லாம் பூசிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு சும்மா சின்ன வயசு பிள்ளை மாதிரி போகுது. கத்து தடியா முடிட்டு. யாரு பழைய கையா? இல்லையா, நீ சொன்னியா வெள்ளையம்மா? அந்த வெள்ளையம்மால சொன்னேன். ஏன் வெள்ளையம்மா? யாரு? அருப்புக்கோட்டை திருப்பவனத்து வெள்ளையம்மா. ஓ, அருப்படுத்த திருப்பத்தூர். அருப்புக்கோட்டை திருப்பவனத்து வெள்ளையம்மா. ஓ, இருந்தாலும் அவளை பார்க்க முடியாம ரொம்ப நாளா பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. சரி. அவளை பார்க்கணுமேங்கிற ஒரு ஆசையோட இருக்கும் பொழுது அருமையான சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. எப்படியா? அவங்க ஊர் முத்தாலம்மன் சாத்திர திருவிழாவுக்கு என்னைய ஒயிலாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். சரி. அவங்க ஊர் ஒயிலாட்டத்துக்கு போறேன். போங்க. போய் நான் ஒயிலாட்ட ஆடும் பொழுது என் வெள்ளையம்மா நம்மளுடைய வெள்ளச்சாமி வந்திருக்காருன்னு சொல்லி ஏதாவது ஒரு மூலையில இருந்தாவது பார்க்காமையா போயிருவா? கண்டிப்பா பாப்பாங்கிற நம்பிக்கையோட அவங்க ஊர் முத்தாரம்மன் சாத்திர திருவிழாவுக்கு ஒயிலாட்டத்துக்கு போறேன். போங்க. போக வேண்டும்னா எத்தனையோ ஊர்ல எத்தனையோ கூட்டத்துல வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு உண்டான ஆளு, மதுரை பாண்டிமுனிக்கு உண்டான ஆளு அருள் தொட்டு ஆடி வந்திருக்காங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஊர்ல மதுரை பாண்டிமுனிக்கு உண்டான ஆளு யாரு? அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அருள் தொட்டு ஆடக்கூடியவங்க யாருன்னு பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா. சாமி அழைக்கக்கூடிய நேரம் யாரும் தூங்க கூடாது. எல்லாரும் அப்படி எந்திரிச்சு உட்காருங்கம்மா, சாமி அழைக்க போறோம். சாமி அழைக்கும் பொழுது சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் கண்ணை சொந்து தூங்கக்கூடாது என்பது ஐதீகம். அதனால அப்படி எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிங்கம்மா. யாரும் தூங்க அருமையான ஒரு கஸ்பாய்கள் ஒரு அருமையான ஒரு யாரும் தூங்குனாங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கோம் எழுப்பிடுங்க. ஆமா, எழுப்பிடுங்க. உங்களுக்கு கோடி ஒன்னியும் கிடைக்கும். இந்த தூங்குறவங்க எழுப்பிடுங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிங்க. சாமி அழைக்க போறோம். சாமி அழைக்கும் பொழுது யார் மேல வேணாலும் அருள் கொண்டு ஆடி வரலாம். யாருக்கு சாமி வந்தாலும் தயவு செய்து பிடிக்க வேணாம், விடுங்க வரட்டும். ஏன்னா மதுரை பாண்டிமணி தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லை. நாள் ஒன்றுக்கு 1000 கருங்கடா காவி குடிக்கக்கூடியவன், பொல்லாத கோபக்காரன், அகில உலக மக்களையும் கட்டி காக்கக்கூடிய மதுரை பாண்டிமணி வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நம்ம ஊர் மந்தையில் அருளாக ஆடி வர்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா மதுரை பாண்டிமணி அருள் பெற்று எல்லாரும் கைகால் சுகத்தோடு நல்லபடியா வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ஊர் எல்லைகளை மதுரை பாண்டிமணி தெய்வத்தையும் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அருளாக அழைக்க போறோம். யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்க வேணாம், விடுங்க. சாமி அழைக்கும் பொழுது யாரும் தலையில முக்காடு போடக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது. காலில் மெதியடி அணிந்திருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓரமா கழட்டி வைங்க. எந்திரிக்க எல்லாரும் அப்படியே. இந்த அருளாடி வந்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. தயவு செய்து பெண்கள் கை தட்டி குலவ சத்தம் கொடுங்க, ஆண்கள் விசில் கொடுங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தூங்குறவங்க தயவு செய்து சாமி அழைக்கும் போது தூங்கக்கூடாது. ஏனென்றால் நம்மளை பிடித்த பணி கண்டிப்பாக விலகாது. இந்த கோயில்ல படுத்திருக்கிறவங்க இந்த அண்ணனை எழுப்பிடுங்க. சின்ன குழந்தை கூட தூங்கக்கூடாது என்பது இந்த நாடகத்தினுடைய ஐதீகம். தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்கள் விசில் கொடுங்க. இளைஞர்கள் பெண்கள் கைதட்டி குலவ சத்தம் போட்டா தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு. கொஞ்சம் கோயில்ல படுத்துருங்க, அண்ணனை எழுப்பிடுங்கண்ணே. மதுரை பாண்டிமணி வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்காக எவ்வளவு தூரம் கைதட்டி ஆராவரம் செய்யறோமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்காக நல்லது. யாரு வெக்கப்பட தேவையில்லை. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் தான் வெக்கப்படணும், தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது. தெய்வத்துக்காக எவ்வளவு தூரம் கைதட்டி ஆராவரம் செய்யறோமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்காக நல்லது. சாமி அழைக்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி குலவை போட்டு விசில் அடிச்சு ஆராவரம் செய்யுங்க. சாமி வந்தா யாரையும் பிடிக்க வேணாம். அப்படி எல்லாரும் கைதட்டுங்க பார்க்கலாம். கைதட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. கைதட்டுங்க. வெக்கப்படக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் தான் வெக்கப்படணும், தெய்வத்துக்காக யாரும் வெக்கப்படக்கூடாது. ஓடிவா பாண்டி. வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அழுதொட்டு ஆடக்கூடியவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். துள்ளிக்கு வந்து ஓடி வராரு. மதுரை கடை சந்தனமா, மதுரை கடை சந்தனமா, சந்தார வெள்ளச்சாமி எனக்கு மானாமது சேவை கட்டா சந்தனமா சட்டப்பட்டு
கீழே மேல விழுகாம பொறுமையா நின்று ஆடு. பொறுமையா அந்த புடவையை இடுப்புல வளைச்சு கட்டி விடுமா. புடவை நல்லா இடுப்புல வளைச்சு மட்டும் கட்டி விடு. பிடிக்க வேணாம், விடுங்க. கீழே விழுக மாட்டாங்க. பொறுமையா நின்று ஆடுவாங்க. விடுங்க விடுங்க ஆடு. விட்டுருனே கீழே விழுக மாட்டாங்க. இந்த சாமி எப்படி எல்லாம் பிறந்து வளர்ந்தவனுக்கு தெரியுமா? எப்படி? ஐயானா ஒருத்திக்கு ஒரு மகனா, ஐயானா ஒருத்திக்கு ஒரு மகனா, சாமி நான் ஓவியமா பிறந்தவனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, ஓவியமா நான் பிறந்தேன். சேருவது தேவர் பெற்ற, சேருவது தேவர் பெற்ற சாமி நான் கள்ளர் மகே ஓடிவாரி, சேருவது தேவர் பெற்ற, சேருவது தேவர் பெற்ற செல்ல மகே வெள்ளச்சாமி ஓடிவாரே. செம்பாகி வெட்டெடுத்த, செம்பாகி வெட்டெடுத்த இந்த சண்டாளப்பாவி நான் செல்ல மகே ஓடிவாரே. செம்பாகி வெட்டெடுத்த, செம்பாகி வெட்டெடுத்த செல்ல மகே வெள்ளச்சாமி ஓடிவாரே. காடக்கூடிய கத்திர, காடக்கூடிய கத்திர இந்த சண்டாளப்பாவி எனக்கு கையம்போதா பக்கத்தில, காடகுரு பக்கத்தில, காடகுரு கையம்போதா பக்கத்திலே கௌராரி கடலுக்கு கௌராரி இந்த சண்டாளப்பாவி நான் செல்ல மகே ஓடிவாரி. காடகுரு பக்கத்தில, காடகுரு பக்கத்திலே சண்டாள ஒரு மகனா, ஒரு மகனே, ஒரு மகனா
முருகா